இன்னைக்கு அன்புமணி ராமதாஸ் பேசுறதா இருக்கட்டும், இல்லை வேற யார் பேசுறதா இருக்கட்டும், இந்த 10.5 இடஒதுக்கீடு நாங்கள் தான் கொடுத்தோம் அப்படின்னு பேசுறாங்க. நான் என்னோட எளிமையான ஒரு கேள்விதான் சார், தேர்தல் தேதி அறிவிக்கப்படுறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி அது கொண்டு வந்ததோட அவசியம் எங்கிருந்து வந்தது? முதல்ல. ரெண்டாவது, கொண்டு வரும்போதே உங்களுக்கு எந்த அடிப்படையில் கொண்டு வரீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? கோர்ட்டுக்கு போனால் அது நிற்குமா நிற்காதான்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அப்போ எதுக்காக நீங்கள் அந்த சட்டம் கொண்டு வந்தீங்க? அதை அப்போ கொண்டு வந்து ஒரு மிகப்பெரிய அன்னைக்கு ஒரு வீடியோ, அன்னைக்கு நைட் வீடியோ ஒன்று வந்தது. அந்த வீடியோ எல்லாருமே பார்த்தோம். அந்த வீடியோ வெளியிட்டதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னு தயவு செஞ்சு நீங்கள் சொல்லுங்க. அப்போ ஒரு தலைவர் கலைஞர் கொடுத்த இடஒதுக்கீடு இன்னைக்கு வரைக்கும் யாரும் கேள்வி கேட்கல. ஆனால் நீங்கள் கொண்டு வந்த இடஒதுக்கீடு அடுத்த 2 வருஷத்துக்குள்ளேயே அது உடையுது. எப்படின்னா, நீங்கள் அவசர அவசரமாக தேர்தலுக்காக நாடகம் ஆனீங்கன்றது தான் என்னுடைய குற்றச்சாட்டு. தயவு செஞ்சு யாரும் மறுக்க முடியாது இதை. அப்போ அந்த 20 சேர்ந்தா புரியல, பாமகவும் சேர்ந்தானே, பாமகவும் சேர்ந்து நாடகம் ஆனாங்களா? இல்ல, இன்னைக்கு அன்புமணி அதை பத்தி பேச வேண்டிய அவசியம் இருக்குல்ல. இன்னைக்கு அவர் ஒரு போராட்டம் பண்றாரு இல்ல, இந்த போராட்டத்துக்கு எல்லாமே அவருக்கு தெரியாதான்னு கேட்கிறார். என்னோட கேள்வி அவ்வளவுதான். இந்திய அரசின் சட்டம் யாருக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கு? யூனியன் லிஸ்ட்ல எத்தனாவது இடத்துல அது இருக்குன்னு அவருக்கு தெரியாதான்னு கேட்கிறார். நீங்க தேர்தல் வரும்போதெல்லாம் ஒவ்வொரு தேர்தலுக்கும் நீங்க இடஒதுக்கீடை பத்தி பேசுறீங்க, ஒவ்வொரு தேர்தல் வரும்போது 10.5 பத்தி பேசுறீங்க.